நம்ம சேனல் தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ள பார்க்க நினச்சிக்கணும். இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய கிராமம் ஒன்றில் தியாகு என்ற தச்சன் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவியின் பெயர் ஷர்மிளா. தியாகு ஏழையாக இருந்தாலும் சிறந்த உழைப்பாளி. அவன் அவ்வப்போது அருகுள்ள காற்றுக்கு சென்று நன்கு விளைந்த மரங்களை வெட்டி வருவான். அம்மரங்களில் அழகான மேசை, நாற்காலி போன்றவற்றை உருவாக்கி அருகிலுள்ள ஊர்களில் விற்று வருவான். தியாகு மிக எளிமையான மனிதனாக இருந்தாலும் அவனது மனைவி ஷர்மிளா அவனுக்கு எதிர்மாறாக இருந்தாள். அவள் வீட்டு வேலைகளை கூட சரியாக கவனிக்க மாட்டாள். எப்போதும் முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னே அமர்ந்து தன்னை அலங்கரித்து கொண்டே இருப்பாள். தன்னை எல்லோரும் அழகி என்று அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவள் அவள். ஒரு நாள் வழக்கம்போல் தியாகு காற்றுக்கு மரவெட்டச் சென்றான். அவனது உழைப்பை அறிந்த வனதேவதை அவன் முன்னே தோன்றி, மகனே, நீ இத்தனை காலம் உழைத்து வருவதை நான் அறிவேன். நான் உனக்கும் உன் மனைவிக்கும் 3 வரங்கள் தருகிறேன். இவ்வரத்தின் மூலம் நீ உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 3 முறை மட்டும் நீ சொல்வதே பலிக்கும் என்று கூறிவிட்டு மறைந்து சென்றது வனதேவதை. வரம் பெற்ற தியாகுவிற்கு மகிழ்ச்சி தாழவே இல்லை. அவன் அவ்வரங்களில் மூலம் தன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற நினைத்தான் தியாகு. இருப்பினும் தன் மனைவியின் ஆலோசனைகளை கேட்கலாம் என்று நினைத்து நேராக தன் வீட்டுக்கு ஓடி வந்தான் தியாகு. வீட்டுக்கு சென்ற தியாகு தன் மனைவி ஷர்மிளாவிடம் தான் வரம் பெற்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறினான். பிறகு என்னென்ன கேட்கலாம் என்று ஆலோசனை கேட்டான் ஷர்மிளாவிடம் தியாகு. ஷர்மிளா அலங்கார விரும்பி அல்லவா? அவள் உடனே முதல் வரமாக, நான் இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த அழகியாக மாறுவதற்கான வரம் கேட்கப் போகிறேன் என்று கூறினாள் ஷர்மிளா. தியாகுவிற்கு தன் மனைவியின் யோசனை பிடிக்கவே இல்லை. வேண்டாம் ஷர்மிளா, நாம் வாழ்நாளுக்கு தேவையான செல்வங்களை கேட்கலாம் என்று கூறினான் தியாகு. ஷர்மிளா கணவனின் யோசனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவள் தன் விருப்பத்திலேயே பிடிவாதமாக இருந்தாள். அவள் நான் இந்நாட்டின் மிகச்சிறந்த அழகியாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். மறு நிமிடமே அவள் மிகச்சிறந்த அழகியாக உருமாறினாள். ஷர்மிளாவின் செய்கை தியாகுவிற்கு கோபத்தை வரவழைத்தது. ஷர்மிளா, உனக்கு அறிவே இல்லையா? ஒரு வரத்தை வீணாக்கிவிட்டாய் என்று அவளை திட்டினான். கணவன் தன்னை திட்டியதை கேட்ட ஷர்மிளாவிற்கு கோபம் வந்துவிட்டது. அவள் தியாகுவிடம், இனி நான் இங்கு இருக்க மாட்டேன். நான் என் தாய் தந்தையுடன் சென்று வசிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள் ஷர்மிளா. தன் மனைவி தன்னை விட்டு செல்வதை கண்ட தியாகுவிற்கு மனதில் வருத்தம் வந்துவிட்டது. அவன் தன் மனைவியை சமாதானம் செய்ய அவள் பின்னாலேயே சென்றான். ஆனால் அவளோ கணவன் பேச்சை கேட்காமல் தாய் வீடு இருக்கும் அடுத்த ஊரை நோக்கி நடை போட்டு கொண்டிருந்தாள். அவ்வேளையில் அந்நாட்டு அரசன் தன் பரிவாரங்களுடன் யானை மீது அவ்வழியே வந்து கொண்டிருந்தார். அரசர் அவ்வழியே சென்ற ஷர்மிளாவை கண்டார். அந்த நாட்டில் அவளைப் போல ஒரு அழகியை கண்டதே இல்லை. எனவே அரசருக்கு ஷர்மிளாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. அவர் தன் படைவீரர்களை அழைத்து ஷர்மிளாவை இழுத்து வரும்படி உத்தரவிட்டார். படைவீரர்களும் ஷர்மிளாவை நோக்கி விரைந்து வந்தனர். அவர்கள் ஷர்மிளாவின் கைகளை பிடித்து அரசரிடம் இழுத்துச் சென்றனர். ஷர்மிளாவிற்கோ அழுகை வந்துவிட்டது. கணவரிடம் கோபித்து இவ்வாறு படைவீரர்களிடம் மாட்டிக்கொண்டமே என்று எண்ணி வருந்தினாள் ஷர்மிளா. படைவீரர்களிடம் தன்னை விட்டுவிடுமாறு கதறினாள், கூத்தாடினாள். ஆனால் கேட்கவே இல்லை. அவர்கள் அதற்கு சிறிதும் செவிசாய்க்கவும் இல்லை. நடந்தவை அனைத்தையும் தியாகு பார்த்து கொண்டிருந்தான். தன் மனைவியை படைவீரர்கள் இழுத்து செல்வதைக் கண்ட தியாகுவிற்கு என்ன செய்வதென்று புரியவே இல்லை. திடீரென்று அவனது மனதில் வனதேவதையின் வரம் நினைவுக்கு வந்தது. படைவீரர்களிடமிருந்து தன் மனைவி விடுவிக்க ஒரே வழி இதுதான் என்று அவன் நினைத்தான் தியாகு. இப்போது என் மனைவி ஒரு குரங்காக மாற வேண்டும் என்று வனதேவதை மனதில் நினைத்து வேண்டினான் தியாகு. மறு நிமிடமே அவள் ஒரு குரங்காக மாறிவிட்டாள். வனதேவதை தந்த 2வது வரமும் வீணாகிவிட்டது. படைவீரர்கள் குரங்குடன் அரசரை நோக்கி நெருங்கினர்.
படை வீரர்கள் ஒரு குரங்கை இழுத்து வருவதைக் கண்ட அரசருக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. அவர், நான் ஒரு அழகியை இழுத்து வரச் சொன்னேன், நீங்கள் ஒரு குரங்கை பிடித்து வந்திருக்கிறீர்களே என்று கோபத்தோடு கேட்டார் அரசர். அப்போதுதான் படை வீரர்கள் திரும்பி பார்த்தனர். அவர்கள் கையில் அகப்பட்டிருந்தது குரங்கு என்பது அவர்களுக்கு அப்போதுதான் தெரிந்தது. குரங்கை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் கைகளை விடுவித்தனர். இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய குரங்கு அருகிருந்த காற்றுக்குள் ஓடி தப்பியது. தான் கண்ட அழகி எப்படியோ தப்பித்து விட்டாள் என்பதை அறிந்த அரசரும் தன் பரிவாரங்களுடன் வந்த வழியே சென்று விட்டார். தியாகுவிற்கோ இப்போது வேறு கவலை முளைத்தது. குரங்காய் மாறிய காற்றுக்குள் ஓடிய தன் மனைவியை மீட்க வேண்டும் என்பதே அந்த கவலைதான். அவன் மீண்டும் வனதேவதை மனதில் நினைத்து, குரங்காய் மாறிய என் மனைவி மீண்டும் பெண் உருவில் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் தியாகு. சிறிது நேரத்தில் காற்றுக்குள்ளிருந்த தியாகுவின் மனைவி சர்மிளா நடந்து வந்தாள். மீண்டும் தன் மனைவியை கண்ட தியாகுவின் மனதில் நிம்மதி தோன்றியது. ஆனால் வனதேவதை தந்த 3 வரங்களும் வீணாகிவிட்டதே என்ற வருத்தமும் அவனுக்குள் எழவே செய்தது. தியாகுவிடம் வந்து சேர்ந்தாள் சர்மிளா. என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொன்னது போல வனதேவதை அளித்த 3 வரங்களையும் நம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெறுவதற்கான பயன்படுத்தியிருக்கலாம். அதற்கு மாறாக நான் உங்கள் யோசனை கேட்காமல் அழகியாக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் 3 வரங்களையும் வீணாகிவிட்டேனே. என்னை மன்னித்து விடுங்கள். இனி கண்ணாடி முன்னே அமர்ந்து எப்போது அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாட்டேன். என் உருவத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். உங்களுக்கு தேவையானவற்ற உதவிகளை செய்வேன் என்று உறுதி கூறினாள் ஷர்மிளா. தியாகுவும் தன் மனைவி திருந்தியதை அறிந்து மகிழ்ச்சியுற்றான். அவன் தன் மனைவியோடு தன் குடிசைக்கு திரும்பி வந்தான். இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேராசை பெருநஷ்டம். ஆசைப்படலாம், ஒரு அளவுக்கு அதுதான், இல்லைனா நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஆணோ பெண்ணோ, பெண்ணோ ஆணோ, ஒரு அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையை இழக்கிற ஒரு சூழலுக்கு அமைஞ்சிடும். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.